தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பொய்யாமொழி. வணக்கம் பொய்யாமொழி, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டம் எதற்காக? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜா. வருவாய்த்துறை அதிகாரிகள் 48 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கி உள்ளதால் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பணிகள், மக்கள் பிரச்சனை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 48 மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்ய போவதாக நேற்று நடைபெற்ற மாவட்ட நிர்வாகி ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அவ்வாறு நடைபெறும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து கட்சி மாவட்ட மையங்களில் கருத்து அடிப்படையிலும் ஜனநாயக அடிப்படையிலும் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து என முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை 6 மணியிலிருந்து நாளை வரை 48 மணி நேரம் வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கி உள்ளனர். போராட்டத்தின் முக்கிய கோரிக்கை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அளவுக்கு அதிகமாக பணி அழுத்தம் கலைத்திட வேண்டும் என்றும், முகாமில் எண்ணிக்கையை மனிதாபிமான அடிப்படையில் குறைத்திட வேண்டும் என்றும், இதற்கான நிதி நிறுவனம் மற்றும் கூடுதல் பணியை விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை பணிகளை 38 பணியிடங்களை கான்ட்ராக்ட் அடிப்படையில் நியமனம் செய்வது சரிதானா என்று ஏற்கனவே இருந்தது போன்று மீண்டும் அடிப்படையில் பணிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, சிதம்பரம், வேப்பூர், திட்டக்குடி, காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற வருவதாக வருவாய் சங்கத்தினர் தெரிவித்தனர். மேலும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடைபெறுவதால் பணிகள் முற்றிலுமாக முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் வருவாய்த்துறையினர் அதிகாரிகளும் நாடி வரும் நிலையில் அதிகாரிகள் போராட்டத்தில் பொதுமக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாம உள்ளதாக தெரிகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பொய்யாமொழி.